அடுத்த பேச்சாளராக பதிவு பண்ண நம்மளுடைய அருள்மிகு கோபாலையா அவங்களை வருக வருக என வரவேற்கிறோம். கணபதிக்கு வணக்கம். என்னையென்ற தாய் தந்தைக்கு வணக்கம். எனக்கு கல்வி கொடுத்த குருநாதருக்கு வணக்கம். என்னை பூவுலக அனுப்பிய இறைவனுக்கு வணக்கம். அறிவு கொடுத்த புதனுக்கு வணக்கம். நான் இன்றைக்கி பேசக்கூடிய சப்ஜெக்ட் தூமாதி நால்வர் பஞ்சமாதி ஐவர். இதை பற்றி நிறைய புத்தகங்கள்ல இருக்குது. ஆனால் நம்ம தூமாதி நால்வர் பஞ்சமாதி ஐவரை நம்ம பார்க்கறது இல்லை. அதில் அந்த அட்டவணையும் பார்த்தாலும் நமக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது. தூமாதி நால்வர் பஞ்சமாதி ஐவர் எல்லாமே நம்ம ஜோதிடத்தில் எல்லா கட்டமுமே ஈஸியாக போடக்கூடிய அளவுக்கெல்லாம் இருக்குது. நேற்று கூட ஐயா கிட்ட ஒரு தேதி மாதம் டைம் மட்டும் போட்டால் லக்கணம் கண்டுபிடிக்கிறது இருக்குது, ஐயா கிட்ட கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஒரு இதை வச்சு லக்கணம் ராசி நட்சத்திரம் கண்டுபிடிக்கக்கூடிய 10 நிமிஷத்தில் எல்லாமே கண்டுபிடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 24 மணி நேரத்தில் ஒரு கிரகம் எவ்வளோ தூரம் போகணும்னா லாகரிதம் டேபிள்ஸ் வச்சு ஒரு ஜாதகத்தை ஒரு அரை மணி நேரத்தில் எழுதிடலாம். கேபி ஜாதகமெல்லாம் நான் 2 மணி நேரத்தில் கேபி ஜாதகம் போட்டு பாவ குறிகாட்டிகள், லக்கண குறிகாட்டிகள், கிரக குறிகாட்டிகளாக போட்டுருவேன். அதெல்லாம் ஈஸியான வழிகள்லாம் இருக்குது. ஆனால் மக்களுக்கு அது தெரியாதனால எல்லாமே ஜோதிடம் கஷ்டம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி நான் சொல்லக்கூடியது தூமாதி நால்வர் பஞ்சமாதி ஐவர். இந்த தூமாதி நால்வர் பஞ்சமாதி ஐவரை பற்றி ஜாதக அலங்காரத்தில் இருக்குது. நவீன ஜோதிட அலங்காரம் எட்டயபுரம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதின புத்தகத்தில் இருக்குது. சிஜி ராஜன் எழுதியிருக்கிறாரு. பலதீபிகையில் இருக்குது. இதெல்லாமே இருக்குது. ஆனால் நம்ம வெளியே நமக்கு தெரியாதனால நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ தூமாதி நால்வர் பஞ்சமாதி ஐவர் யார் அப்படின்னா, ஒவ்வொரு பிளானட்டுக்கும் குழந்தைங்க இருக்குது. குழந்தைன்னா சக்தி. சூரியனுக்கு தூமா, தூமாவுக்கு அடுத்தது வியாதிபாதன், பரிவேடன், இந்திர சபா, தூமகேது. தூமகேது 2 இருக்கு. தூமகேது ராகுவுக்கு ஒரு கேது, கேதுவுக்கு ஒரு கேது. இதெல்லாம் எப்படி போடுறது அப்படிங்கிறத நம்ம இங்கே ஈஸியாக நம்ம சொல்ல போகிறோம். சூரியனுடைய குழந்தை கரும்புள்ளி, அதுக்கு பேர் காலன். அவர் சூரியனுடைய மகன். சந்திரனுடைய சக்தி பரிவேடன். சூரியன் சந்திரன் இவர்களை சுற்றி வட்டமான கோட்டை பல வண்ணத்தில் இருக்கும். நம்ம கிராமத்துலலாம் பார்த்திங்கன்னா சந்திரனை சுற்றி வட்டம் வந்ததுன்னா மழை எப்போ பெய்யும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. பல வண்ண நீரால் இந்த பல வண்ணமாக இருக்கும். இந்த பரிவேடன் இருக்கிற இடம் அவங்களுக்கு ஜாதகருக்கு நீரால் கண்டங்கள் ஏற்படும், தண்ணீரால் கண்டங்கள் ஏற்படும், ஆஸ்துமா பிரச்சனை இருக்கும். செவ்வாயினுடைய சக்தி தூமன், செவ்வாயினுடைய குழந்தை. செவ்வாய்க்கு மகள் மிருத்தியோ, மரணத்துக்குரிய இது. அது வானவெளியில் புகை மண்டலமாக இருக்கும். அது தீ ஏற்படக்கூடியது, மனநோய் ஏற்படக்கூடியது. இதெல்லாம் தூமாவனுடைய வேலை. புதன் அர்த்த பிரகாரன். இவர் நன்மை தரக்கூடியவர். இவருக்கு மீன ஆட்சி. புதனுடைய குணம் இவருக்கு இருக்கும். இப்போ காலனுக்கு சூரியனுடைய குணமும், சந்திரனுக்கு பரிவேடனுக்கு சந்திரனுடைய குணமும், தூமனுக்கு செவ்வாயினுடைய குணமும், புதனுக்கு அர்த்த பிரகாரனுக்கு புதனுடைய குணமும் இருக்கும். அதில் யமகண்டன் யார்? குருவனுடைய மகன். இவரும் நன்மை தருவார். அவர் தனுசு ஆட்சி. வியாழனுடைய மத்தியில் சிகப்பு வளையமாக இருக்கும். குருவனுடைய குணம். சுக்கிரன் இந்திர தனுசு, அவருடைய வானவில் வருது இல்லைங்களா, அது உயரத்திலிருந்து விழுதல். அதாவது சுக்கிரனும் இந்திர தனுசு சேர்ந்திருந்ததுன்னா உயரத்திலிருந்து விழுதல், கட்டிட இடுபாடுகளில் பாதிப்பு. சனி குளிகன் மாந்தி 2 சொல்கிறாங்க. ஆனால் சில புத்தகங்களில் சனி குளிகன் வேறு மாந்தி வேறேன்னு சொல்லியிருக்காங்க. என்னுடைய சாஃப்ட்வேரில் பார்த்திங்கன்னா குளிகனும் மாந்திக்கு தனித்தனி படம் இருக்குது. ஆனால் அதிகமாக இல்லை, 1 பாகம் 2 பாகைக்குள்ளே தான் வித்தியாசம் வருது. இவர் தீமை தருபவர். கும்பம் இவருக்கு ஆட்சி. காலனுடைய தம்பி மகன், அதாவது சூரியனுடைய பையனுடைய தம்பி மகன், மிருத்யுனுடைய மகன். சனியினுடைய குணம் இவருக்கு இருக்கும். பிரேதமாக, அதாவது பிரேதமாக மாற்றுபவர். ஒரு உடலினுடைய உயிரை
பிரேதமாக மாற்றுவர் இவர். ராகுனுடைய சக்தி வந்து வியாதிபாதன். வானவெளியில் கொல்லிக்கட்டை போல் இருக்கும், கொல்லிக்கட்டை போல் நெருப்பு போல் காணப்படுவார். கலக்கியான பாதம்னு சொல்லுவாங்க. கேது வந்து தூமகேது, குளிகனின் சகோதரர். ராகுவனுடைய குணம் இவருக்கு இருக்கும். வால் நட்சத்திரம், விஷத்தால் ஆபத்து. கேதுவின் மகன் உபகேது, கேதுவனுடைய மகன் உபகேது. இதில் வந்து கண்ணுக்கு தெரியக்கூடியவர்கள் குளிகாதியினால் கண்ணுக்கு தெரியாதவர்கள் யார்? குளிகன், யமகண்டன், அர்த்தப்பிரகாரன், காலன். இவங்க 4 பேரும் கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. தூமாதி பஞ்சமதி யாருன்னா பரிவேடன், தூமன், வியாதிபாதன், தூமகேது, இந்திரதனுசு. இந்த 5 பேரும் பாகை கலை மூலம் நம்ம பாகை கலையில் போடலாம். இது எப்படி லக்கணத்தில் சக்கரத்தில் அடைக்கிறது? சக்கரத்தில் எப்படி அடைக்கிறதுனா, சூரியனுடைய பாகை என்னவோ அதோட 133 டிகிரி 20 கலையை நீங்கள் போட்டிங்கன்னா தூமன் வருவார், செவ்வாயினுடைய மகன். நம்ம ஜாதக அலங்காரத்தில் வந்து அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு ராசிக்கும் 30, 3வது ராசின்னு வச்சுங்க, முன்னாங்க 12, மேசம் 30, ரிஷபம் 30, மிதுனம் 30, 3 9 90, கடகம் 30, 400, 120 டிகிரி. 4 ராசி 13 டிகிரி 20 கலைன்னு போட்டிருப்பாங்க. நம்ம ஜாதக அலங்காரத்தில் அப்படி போட்டிருப்பாங்க. 4வது ராசி 13 20ன்னு போட்டிருப்பாங்க. சூரியனுடைய டிகிரியிலிருந்து 133 டிகிரி 20 கலையை கூட்டினால் செவ்வாய் தூமன் வருவார். தூமனுடைய டிகிரியிலிருந்து 53 டிகிரி 20 கலையை சேர்த்துனா வியாதிபாதன் வருவார். வியாதிபாதன் டிகிரியிலிருந்து 180 டிகிரி கொடுத்துனீங்கன்னா பரிவேடன், சந்திரனுடைய மகன் வருவார். பரிவேடனிலிருந்து 53 டிகிரி 20 கலையை கழிச்சோம்னா இந்திரதனுசு அல்லது இந்திர சபான்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் வருவார். இந்திர சபாவிலிருந்து 16 டிகிரி 40 கலையை கூட்டினா தூமகேது வருவார். தூமகேதுலேருந்து 30 டிகிரி கூட்டினீங்கன்னா சூரியனுடைய படம் வரும். இது எஸ்பி சுப்பிரமணியம் அவர்கள் எழுதின புத்தகத்தில் இருக்குது. பல புத்தகங்களில் எழுதியிருக்காங்க. தூமாவுக்கு ஆட்சி வந்து மகரம், உச்சம் வந்து சிம்மம், நீச்சம் வந்து கும்பம். வியாதிபாதனுக்கு ஆட்சி வந்து மிதுனம், விருச்சகம் உச்சம், நீச்சம் வந்து ரிஷபம். பரிவேடனுக்கு ஆட்சி வந்து தனுசு, மிதுனம் உச்சம், நீச்சம் வந்து தனுசு. இந்திர சபாவுக்கு ஆட்சி வந்து கடகம், உச்சம் வந்து தனுசு, நீச்சம் வந்து மிதுனம். தூமகேதுக்கு கடகம் ஆட்சி, கும்பம் உச்சம், சிம் வந்து நீச்சம். யமகண்டனுக்கு தனுசு ஆட்சி. இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு டைம் டேபிள் இருக்குது. இந்த டைம் டேபிள் வந்து ஆனந்த வாசன் பஞ்சாங்கத்தில் கூட கடைசியாக போட்டிருப்பாங்க. ஆனால் இத்தனை காலமும் போட்டிருக்க மாட்டாங்க. எங்களுக்கு டிப்ளமோ இன் அஸ்ட்ராலஜியில் காலனின் பாகை கலையை காலனின் அட்டவணை எழுதுக அப்படின்னு எங்களுக்கு டிப்ளமோ இன் அஸ்ட்ராலஜியில் கேள்வி வந்தது. அது என்னென்னா இந்த மாதிரிங்க, இது வந்துங்க 6 டு ஒவ்வொரு மணி நேரம் 8 கட்டமாக போட்டுக்கணும். 6 டு 7:30, 7:30 டு 9, 9 டு 10:30, 10:30 டு 12, 12 டு 1:30, 1:30 டு 3, 3 டு 4, 4 டு 6:30 யாருக்கும் கிடையாது. பகல்லையும் கிடையாது, இரவுலையும் கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை பாருங்கள், ஃபஸ்ட்டு காலம். கடைசி காலத்தில் வராது. கடைசி காலம் யமகண்ட காலம் பகலாக வரும். காலனுடையது சூரியன்னு போட்டிருப்பேன். சூரியன்னு வர்ற இடத்துல எல்லாம் காலன். மேலேருந்து பாருங்கள் அட்டவணை, ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஈஸியாக போயிடும். அதே மாதிரி மேலிருந்து கீழ் ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி. சனி முடிஞ்சவுடனே பாருங்கள், சனி முடிஞ்சவுடனே மறுபடியும் சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிரனோட முடியும். அங்கே பார்த்தீங்கன்னா கடைசியில் சனியிலிருந்து சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய், சனி கடைசியில் முடியும். இதுக்கிடையில் பாருங்கள், இது ஈஸியாக இந்த காலங்களை நம்ம போட்டுக்கலாம். நிறைய இந்த மாதிரி ஜோதிடத்தில் இருக்குது. இது பகலுக்கான காலம். இரவுக்கான காலம் என்னென்னா, அதுக்கு நேர் 5வது வரிசையில் என்ன கிரகம் இருக்குதோ அந்த கிரகம்தான். அதாவது சூரியன் ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து வியாழக்கிழமையிலேருந்து ஆரம்பிச்சுன்னா வரும். காலனுடைய இரவுக்கு பகல் கிரகத்துக்கு 5வது கிரகத்தினுடைய
புத்திரர்கள் வருவார்கள். இவங்க என்ன பண்ணுவாங்க, எதனால் என்ன நன்மை, நம்ம ஜாதகத்தில் என்ன நன்மை அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். மாதியை பற்றி நிறையா இருக்குது, மாதியை பற்றி நிறையா இதில் இருக்குது. ஆனால் இதை பற்றியெல்லாம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. ஆனால் நம்ம மக்கள் வந்து அதில் ஈடுபாடு காட்டுறதில்ல. இப்போ ஐயாவெல்லாம் அன்றைக்கி இது சூரிய மண்டலம் திருமண பொருத்தத்துக்கு பார்த்தாரு, விவாக சக்கரமெல்லாம் பேசினார். அது மாதிரி ஒவ்வொன்றுலேயும் ஜோதிடத்தில் பல விதமாக இருக்குது. இதில் தூமனின் உபகோள் வந்து வியாதிபாதன் சூரியன் பாகையிலிருந்து 133 டிகிரி 20 கலை கூட்டினா வரக்கூடியது. இது நிற்கும் ராசி அதிபதி தசையில் நிற்கும் ராசி அதிபதி தசை, அதாவது வியாதிபாதன் எந்த ராசியில் இருக்கிறாரோ அந்த அதிபதியினுடைய தசையில் நாற்கால் பிராணிகளால் ஆபத்தும் மரணமும் ஏற்படும். அதாவது தூமன் வந்து எந்த ராசியில் இருக்கிறாரோ, இப்போ கடகத்தில் இருக்கிறாருன்னா சந்திர திசை வரும்போது நாற்கால் பிராணிகளால் ஆபத்தும் மரணமும் எங்கேயாவது போய் மோதுறது எல்லாமே இருக்கும். நான் பொதுவாகவே தூமா வந்து எதுக்கு போடுவேன்னா, 7 தூமா இருந்தால் கல்யாணம் ஆகாது, 5 தூமா இருந்தால் புத்திரவாக்கியம் இல்லை அப்படிங்கிற கோட்பாட்டுக்கு நான் வந்துடுவேன். 7 தூமா இருந்தால் கல்யாணம் ஆகிறது கஷ்டம். தூமாவை கிராஸ் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க, தூமா மேலே போகும்போது மேலே எந்த கிரகம் இருக்குதோ அந்த கிரகத்துக்கு எடுக்கும். 1 தூமா இருந்தால் தோல் நோய், குஷ்ட நோய் வரும். 4, 5, 7, 8 தூமா, 12 தூமா இருந்தால் சுபபலன் இல்லை. அதாவது தூமா வந்து 4, 5, 7, 8, 12 இருந்தால் வியாதிபாதன் இருந்தால் சுபபலன் இல்லை. 8 தூமா இருந்தால் படிக்கும் காலத்தில் பல கல்வி தடைப்படும். வியாதிபாதன் குருவுடன் புதனுடன் சேர்க்கை சேர்ந்தால் பாதிப்பு இல்லை. அதுக்கடுத்தது சனி செவ்வாயுடன் தூமா சேர்ந்ததுன்னா தோஷம் இல்லை. 1 தூமா இருந்தால் அழகான கண்கள், முன்கோபம், திறமை உள்ளவர். 2 தூமா இருந்தால் ஐயோ தூமா 2 இருக்குது, பணம் ஏமாந்துடுவாரா அப்படின்னா பணம் உண்டு, ஆண் தன்மை குறைவாக இருக்கும். ஏன்னா குடும்ப ஸ்தானத்தில் போய் உட்காந்துருக்கனால. அரசு மூலம் லாபம் இல்லை, கவர்மெண்ட் வேலை இவருக்கு கிடைக்காது. சனி செவ்வாயுடன் சேர்க்கை இருந்தால் பாதிப்பு இல்லை. அதுக்கடுத்தது யமகண்டன் வந்து யாருடன் சேர்ந்தாலும் நல்லது தருவார். ஏன்னா குருவை போல இவர், குருவுடன் சேர்க்கை பாதிப்பு இல்லை. அப்புறம் அர்த்தப்பிரகாரம் வந்து புதன் போல செவ்வாய் புதனுடன் சேர்க்கை பாதிப்பு இல்லை. புதனில் தூண்டக்கூடிய கதிர்வீச்சு. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா காலன் ராகுவை போல செவ்வாய் செயல்படுவார். சூரியனுடன் சேர்க்கை பாதிப்பு இல்லை. அதுக்கடுத்தது பரிவேடன் சந்திரனுடைய மகன், சூரியன் சந்திரனுடன் சேர்க்கை பாதிப்பு இல்லை. இந்திரதனுசு சுக்கிரனுடைய மகன், சுக்கிரனுடன் சேர்க்கை பாதிப்பு இல்லை. உபகேது ராகுகேது சேர்க்கை பாதிப்பு இல்லை. குளியன் யமகண்டன் அர்த்தப்பிரகாரன் மிருத்தியு காலன் கணித முறை இந்த ஜாமத்துக்கு பின் தோன்றும் அப்படின்னு சிஜி ராஜன் வால்யூம் 2 எழுதியிருக்கார். அதாவது இந்த நம்ம சொன்ன அத்தனை பிளானட்டும் 2வது ஜாமம், 4வது ஜாமம், 7வது ஜாமத்தில் தோன்றும்னு எழுதியிருக்காரு. இதை பற்றி நிறைய விளக்கம் வேணும் அப்படின்னா இதில் திண்டுக்கல்லில் முருகேசன் ஐயான்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து தூமாதி 4வர் பஞ்சமாதி 5வர்னு ஒரு புஸ்தகம் போட்டிருக்காரு. அதில் 1, 2, 3 இருந்தாலும் கிரக சேர்க்கை இருந்தாலும் அதை பற்றி நல்ல விளக்கமாக ஒரு பெரிய புத்தகம் போட்டிருக்காரு. அது வாங்கி படிச்சிங்கன்னா இதில் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். அது வந்து நான் அந்த புத்தகத்தை நாமக்கல் ஜோதிட சங்கத்தை கொடுத்துட்டேன். ஒரு 250 புஸ்தகம் நாமக்கல் ஜோதிட சங்கத்தை கொடுத்துட்டேன். என் மக்களுக்கு பயன்படணும் அப்படிங்கிறனால கொடுத்துட்டேன். அது மாதிரி இதெல்லாம் நம்ம படிக்கலாம். மாந்தியை பற்றி நம்ம நிறையா பேர் எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க. அதை நம்ம வந்து சொல்கிறதுன்னு சொல்ல, இல்லைன்னு நம்ம விட்டுறலாம். ஆச்சுங்களா? இப்போ மாந்தியை பற்றி நிறைய இருக்குது, வாய்ப்பு கிடைச்சா சொல்லலாம். மாந்தி சனி புலவர், இவருடைய பார்வை 2, 12ஆம் இடம். 11 மாந்தி இருக்கிறது சிறப்பு. 10 இருந்தால் பரவாயில்ல. தனுசு மகரம் கடகத்தில்
மாந்தி இருக்கிறது நல்லது. குருவுடன் சேர்வதும் குளிகன் சேர்வதும் ராஜயோகம். குளிகனுக்கு வீடு தந்த டெபாசிட்டர் கேந்திர கோணம் சிறப்பு. அதாவது குளிகன் யாருடைய வீட்டில் இருக்காரோ அந்த வீட்டினுடைய கிரகத்தினுடைய யாருடைய சாரம் பெற்றிருக்காரோ அவர் வந்து கேந்திர கோணம், அவருக்கு கேந்திர கோணத்தில் குளிகன் இருந்தால் சிறப்பாக இருக்கும். அதாவது குளிகன் வந்து எனக்கு வந்து சந்திரன் கடகத்தில் இருக்கார், எனக்கு கன்னியா லக்னம் 11 சந்திரன் ஆட்சி பெற்று குளிகனோடு இருக்கார். சந்திரனுக்கு கேந்திரத்தில் என்னுடைய லக்னாதிபதி சுக்கிரன் 2ஆம் அதிபதி, வாக்கு ஸ்தானாதிபதி கேது 3 பேரும் சந்திரனுக்கு கேந்திரத்தில் இருக்கிறனால எனக்கு வந்து யோக அமைப்பெல்லாம் கிடைச்சிது. அது 9-10 குடையவனோட 9-10 குடையவனை சந்திரனுக்கு கேந்திரத்தில் குளிகனுக்கு கேந்திரத்தில் இருக்கும்போது எனக்கு அரசு உத்தியோகம் ஒரு கெஸ்டட் ரேங்க் வரைக்கும் வரக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. இறுதி வரை எனக்கு வந்து டிபார்ட்மெண்ட்டில் ஒரு பென்ஷனுங்கிற மானியம் கிடைக்கிற வாய்ப்பும் கிடைச்சிருக்கு. இது வந்து ஒரு உதாரணம் வந்து எதுவுமே ஒரு உதாரணத்தில் தான் நம்ம சொல்ல முடியும். குளிகன் இருக்கும் ராசிக்கு 1, 5, 9 அல்லது அம்சத்தில் குளிகன் இருக்கும் ராசியில் மக்கள் பிறப்பார்கள். அதாவது குளிகன் எந்த ராசியில் இருக்காரோ அந்த ராசிக்கு கோணத்தில் திரிகோணத்தில் அல்லது நவாம்சத்தில் குளிகன் எங்கே இருக்கிறாரோ அந்த ராசியில் குழந்தைங்க பிறப்பாங்க அப்படிங்கிறது இந்த கோட்பாட்டில் சொல்லியிருக்காங்க. ஆனால் என்னுடைய எஸ்பி சுப்பிரமணியம் சொன்னதில் ஒரு கருத்து என்னென்னா, நமக்கு குழந்தைங்க எந்த லக்கணத்தில் பிறப்பாங்க அப்படின்னா 1ஆம் பாவஸ்படம், 5ஆம் பாவஸ்படம், சந்திரஸ்படம், இதை 3 கூட்டி எந்த ராசி வருதோ அந்த ராசிக்கு 1, 5, 9 குழந்தைங்க பிறப்பாங்க அப்படிங்கிறத நான் ஒரு 3-4 ஜாதகத்தில் எடுத்து ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறேன். கரெக்டாக வருது. மாந்திக்கு வீடு தந்த டெபாசிட்டர் நீச்சம். மாந்திக்கு இப்போ சந்திரன் எனக்கு மாந்திக்கு வீடு தந்தவர் சந்திரன், அவர் நீச்சம் ஆகலை. நீச்சமாக இருந்தாலும் நன்மை தான். நின்று பார்த்தா 2ஆம் இடம் 12ஆம் இடம் பாதிப்பு, சேரும் கிரக ஆதிபத்தியம் கெடும். எனக்கு மாந்தி வந்து சந்திரன் 11 சந்திரனோட சேர்ந்துருக்காரு. 2ஆம் இடம் குடும்பஸ்தானம் பாதிப்பு, குழந்தைங்க குட்டிங்க இல்லை, குடும்பம் இல்லை, இறுதி வாழ்க்கை துறவி மாதிரி இருக்கும். சேரும் கிரக ஆதிபத்தியமும் கெடும். யார் சேர்ந்துருக்காரு? கேந்திரத்தில் இருந்ததுனால சுக்கரனோட கேந்திருக்காரு. மனைவி போயிட்டாங்க. மனைவி எப்படி போனாங்க? எங்கள் மனைவி வந்து மிதுன லக்னம். 7ஆம் இடத்துல எந்த கிரகம் இருக்கிறதோ அதனுடைய சாரத்தில் லக்னாதிபதி இருந்தால் அந்த ஜாதகர் 60 வயது வரமாட்டார்கள் அப்படிங்கிறது விதி. என்னுடைய மனைவி வந்து மிதுனம். மிதுனத்துக்கு 7ஆம் அதிபதி குரு. 7ல் தனுசில் வந்து சூரியனும் புதனும் இருக்காங்க. மிதுனத்துக்கு 7ல் சூரியன் புதன் எங்கள் மனைவி ஜாதகத்தில். சூரியன் புதன் இருக்கிறனால, சூரியனுடைய சாரத்தில் புதன் இருக்கிறனால லக்னாதிபதி 7ல் யார் இருக்காங்களோ அவங்க யாருடைய சாரம் பெற்றாங்களோ அந்த சாரத்தில் 1ஆம் அதிபதி இருந்தாருன்னா மனைவி 60 வயசு வரைக்கும் வரமாட்டார்கள் அப்படிங்கிறது விதி. கரெக்டாக இருக்குது. 56 வயசில் எங்கள் மனைவி மரணம் ஆனாங்க. மாந்திக்கு வீடு தந்த டெபாசிட்டர் நீச்சம். நின்று பார்த்தா 2, 12ஆம் இடம் பாதிப்பு. குரு வீட்டில் இருந்தாலும் 5, 9ஆம் அதிபதி தொடர்பு இருந்தாலும், குரு பார்வை பெற்றாலும், 3, 10, 11 குளிகன் இருந்தாலும், மாந்தி நட்சத்திராதிபதி 1ஆம் அதிபதி சாரம் பெற்றாலும், சனி பார்த்தாலும் மாந்தியினால் எந்த தீமையும் இல்லை. அதுக்கடுத்தது குளிகன் வந்து பகல் பிறந்தவங்களுக்கு சூரியனுக்கு குளிகனுக்கு திரிகோணத்தில் சனி வரும் காலமும், இரவில் பிறந்தவர்களுக்கு குளிகனுக்கு 7ஆம் ராசி முதல் 7லிருந்து 5ஆம் இடம் என்ன இடம்? 7லிருந்து 5ஆம் இடம் மிதுன லக்னத்துக்கு 7லிருந்து 5ஆம் இடம் மேசம், 6, 7, 8, 9 கடகம். அந்த ராசியில் சனி வரும் காலம் மாரகம் உண்டு அப்படிங்கிறாங்க. உயிர்களை வதைப்பவர் குளிகன். மரண தண்டனை அதிகாரம் உள்ளவர் இவர். இதற்கு காரணகர்த்தா மலம், கழுதை, பன்றி, நரி, தீய புத்தி, கெட்ட ஆலோசனை, மரணம் இவைகளுக்கு அதிபதி. குளிகனும் சனியும் ராகுவும் சேர்ந்தால் பாதிப்பு இல்லை. 5, 9 மாந்தி இருந்தால் அவர் வந்து அருள் வாக்கு சொல்பவராக இருப்பார். அதாவது மீடியத்தோட தொடர்பு வச்சு அருள் வாக்கு சொல்லக்கூடியவராக இருப்பார். சூரியனுடைய மாந்தி சேர்ந்தால் 3 ஜென்மத்துக்கு முன் தந்தை வழி முந்தைய பிறப்பில்
துர்மரணம் ஏற்பட்டிருக்கும். சூரியனோட மாந்தி சேர்ந்தாங்கன்னா அவங்களுடைய தலைமுறையில் 3 தலைமுறைக்கு உள்ளே யாராவது துர்மரணம் வைப்பாங்க அல்லது கொலை உண்ணப்பட்டிருப்பார்கள் அப்படிங்கிறாங்க. தந்தை பாதிப்பார் தலைமுறையில் பிறரின் சாவுக்கு முந்தைய பிறவி காரணமாக இருக்கும். தந்தைக்கு ஆயுள் தோஷம் ஏற்படும், பிதிர் தோஷம் ஏற்படும் அப்படிங்கிறாங்க. சந்திரனோட மாந்தி சேர்ந்தால் தாயார் பாதிப்பு, தாய்க்கு ஆயுள் தோஷம், தெய்வ தோஷம், துன்பம் ஏற்படும். செவ்வாயும் மாந்தியும் சேர்ந்தால் சகோதர வழி முந்தைய முன்பிறப்பில் 3 தலைமுறைக்கு மேல் துர்மரணம் இருக்கும். உடன்பிறப்புக்கு ஆயுள் தோஷம், வேலையாட்களுக்கு செய்த தீமை, நம்மகிட்ட வேலை செஞ்சவங்களுக்கு தீமை பண்ணதுனால ஏற்படக்கூடியது செவ்வாய் மாந்தி. செவ்வாய் மாந்தி இருக்கிறவனுக்கு கடனே கொடுக்கக்கூடாது அப்படிம்பாங்க, அவன் கடன் போட்டான். புதன் மாந்தி இருந்தால் யாருக்கு துரோகம்? குருவுக்கு, நட்புக்கு துரோகம். புதன் நட்பு. குரு தோஷம், தாய் மாமனுக்கு ஆயுள் தோஷம், நரம்பு கோளாறு, மனநிலை பாதிப்பு. அதுக்கடுத்தது குரு மாந்தி. குரு மாந்தி சேர்ந்ததுன்னா குரு துரோகம், பாசாண்டினா வேஷம் போடுறவன், புத்திர பாக்கியம் தோஷம், பிராமண தோஷம். குரு மாந்தி தோஷ பரிகாரம். குரு மாந்தி சேர்ந்தால் தோஷம் செய்தால், பரிகாரம் செய்தால் இவங்களுக்கு முந்தைய வினைகள் நீங்கும். அதுக்கடுத்தது சுக்கிரன் மாந்தி. 3 ஜென்மமும் மனைவி வழிமுறையில் முந்தைய பிறப்பில் துர்மரணம், பிறரின் கற்பை கெடுத்ததால் தீமை. அடுத்தவங்களுடைய கற்பை கெடுத்ததுனால தீமை. மனைவிக்கு ஆயுள் தோஷம், தார தோஷம். குளிகன் 7ஆம் அதிபதி சேர்ந்தாலும் கலத்திர தோஷம். சனி மாந்தி சேர்ந்தால் 3 ஜென்மத்துக்கு முந்தைய பிறவியில் வேலைக்காரர்கள் அவர்கள் வழியில் துர்மரணம், அசுத்தமாய் இருப்பான், அற்ப ஆயுள், தோல்வியாதி. நீச்ச ஸ்ரீ தோஷம். ராகு மாந்தி இருந்தால் விஷக்கிருமிகளால் நோய் ஏற்படும். கேது மாந்தி இருந்தால் மின்னல், இடி, மின்சாரம், நெருப்பு, சமையல் அடுப்புள் பாதிப்பு இதெல்லாமே ஏற்படும். 1 மாந்தி இருந்தால் பேச்சு திறமை குறைவு, மனச்சோர்வு, தொழிலில் சிரமம். 2 மாந்தி இருந்தால் குடும்ப தொல்லை, விஷவாக்கு, தனம், வித்தை, லாபம் இல்லை, வறுமை, பிறருடன் பகை. 2 செவ்வாய் மாந்தி இருந்தால் குடும்ப தோஷம். 3 மாந்தி இருந்தால் சகோதரத்தால் துன்பம், வெளிநாட்டு சம்பாத்தியம், போதையில் நாட்டம், தண்ணி போடுறவன். 4 மாந்தி இருந்தால் முன்ஜென்மம் முந்தைய பிறப்பில் தாய் வழியில் துர்மரணம், தாய் வாகனத்தால் துன்பம், பிறர் உதவியால் வாழ்க்கை உளைச்சல், மன உளைச்சல். அதாவது பிறர் உதவியால் வாழ்க்கைன்னா இவனை யாராவது ஒருத்தன் சத்து எடுத்த மாதிரி காப்பாற்றணும், சோத்துக்கு எல்லாத்துக்கும் கொடுக்கணும். 5 மாந்தி இருந்தால் புத்திர பாக்கியம் குறைவு, அற்ப ஆயுள். அது பூர்வ ஜென்மத்தில் மாந்தி இருந்தால் பூர்வீகமே பிரச்சனை வந்துடும். 6 மாந்தி பேட்டை ரவுடி, பிறரை அடக்கியால நினைப்பவன், இவனுக்கு பகை அதிகமாக இருக்கும். 7 மாந்தி இல்லற துன்பம், தொழிலில் தடை. 8 மாந்தி விபத்து, துர்மரணம், ஆயுள் குறைவு, தந்தைக்கு முன் மரணம். 9 மாந்தி பெற்றோருடன் பகமை, பாக்கிய ஸ்தானத்தில் மாந்தி இருந்தால் பாக்கியம் குறைவு, அவனுக்கு வீடு வாசல் மனைவி சுகம் எல்லாமே அமையிறது கஷ்டம். 10 மாந்தி 9 மாந்தி சுக்கிரன் மாந்தி 9 இருந்தால் பூர்வ ஜென்மத்தில் பெண்ணை கெடுத்த தோஷம். 9 சுக்கிரனும் மாந்தி இருந்தால். 10 மாந்தி இருந்தால் எதிரி கூட இவனை பாராட்டுவான். 11 மாந்தி இருந்தால் கும்பத்தில் இருந்து 11ஆம் இடமாக இருந்தால் மிகச் சிறப்பானது, தனயோகம், தேஜஸ் எல்லாமே இருக்கும். எனக்கு 11 மாந்தி, அதனால் எனக்கு ஓரளவுக்கு எங்கே போனாலும் நான் சும்மா போனால் கூட எனக்கு ஒரு பதவி கொடுத்து உட்கார வச்சுருவாங்க, நான் வேலை செய்யலைன்னா கூட. 5ஆம் அதிபதியுடன் மாந்தி இருந்தால் புகழ் பெறுவதால் யோகம். இது நவீன ஜாதக அலங்காரம், எட்டையூர் கோபிகிருஷ்ணன் அவர் எழுதுனது. புலிப்பாணி 300 பாட்டிருக்கு. தூமாதி 4 பஞ்சமாதி 5 முருகேசன், திண்டுக்கல் முருகேசன் எழுதியிருக்காரு. ஜாதக அலங்காரத்தில் கீரனூர் நடராஜன் அவர்கள் எழுதியிருக்காரு. இவர் சிஜி ராஜன் அவருடைய ஜாதக கணிதம் வால்யூம் 2 இருக்குது. இன்னும் பத்திரிகைகள் கூட சுபஜோதிடம் இந்த மாதிரி பத்திரிகைகள் கூட இந்த மாதிரி கட்டுரைகள் வந்திருக்கு. யாருக்காவது ஏதாவது வேணும் அப்படின்னா என்னுடைய செல் நம்பர் 9976264269. நான் மோகனூர் நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் இருக்கிறேன். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க,
என்னால் ஆன உதவிகள் செய்கிறேன். இந்த வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி கொடுக்குறேன். கதையோருக்கு நன்றி. அகத்தியர் ஜோதிட வித்தியாலய அறக்கட்டளை சார்பில் இதுவரைக்கும் ஜோதிட கருத்துக்களை பதிவு பண்ணி கோபால் ஐயா அவங்களுக்கு பொன்னாடை போத்து விதமாக என் அன்பு மிக்க உயிர் நண்பர் வடிவேல் ஐயா தாசில்தார் ஐயா அவங்க பொன்னாடை போத்தும்படி கேட்டுக்கிறோம். வருக வருக என வரவேற்கிறோம்.